ஹாய் ஹலோ வணக்கங்க. ராத்திரி சாப்பாடு எடுக்கக்கூடிய விளக்கு பார்த்துடலாம். கட்டை எடுத்தாச்சு. குபேரா பிராண்ட் செங்கல்பட்டு சில்க் சோறு போட்டாச்சு. கொஞ்சம் தான் சோறு பார்த்துருங்க இன்னைக்கு. தத்தோம் தகதி மீ தோம் தோம் தகதி மீ தோம் தோம். அந்த பாட்டுக்கு பீச் சைட்ல இருந்து டான்ஸ் பண்ணியிருப்பேன். அதுல வந்து சும்மா தான் அந்த கிளாசிக்கல் ஸ்டெப்பு. அது சும்மா கிளாசிக்கல் ஸ்டெப்னு சொல்ல முடியாது. அதை பார்த்துக்கிட்டு ஒருத்தங்க வந்து உனக்கு அவரை தெரியும் ஏதோ ஒருத்தங்களை வச்சு கம்பேர் பண்ணுறத வச்சு எனக்கு அவங்களெல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னேன். அவரை தெரியாம நீ எப்படி பரதம் ஆடலாம்? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவும் சொல்றது மாதிரி தான், இது எல்லாமே நம்மளுக்கு நாமளே வகுத்து வச்சுக்கிட்டது. சரியா? பரதம்னா இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு எந்த கடவுளும் வந்து நம்மளுக்கு சொல்லி தரல. அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்றவாறு அவங்கவுங்களுக்கு ஏற்றவாறு என்ன செஞ்சாச்சு, வகுத்து வச்சாச்சு. சரியா? அதுக்காக அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் பேர் நாங்கள் எல்லாம் வந்து பரதம் முறைப்படி படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் பரதம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. ஓகேவா? இருந்தாலும் நம்ம வழி வழியாக என்ன செஞ்சுட்டே இருக்கோம், அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். அதுக்காக நீங்கள் ஆடக்கூடாது, நீங்கள் ஆடணும் அப்படின்லாம் நம்மளை என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஓகேவா? நான் எப்பவும் சொல்கிறது மாதிரி தான், படங்களில் பேய் பரதநாட்டியம் ஆடினா அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. யாரும் அங்கே போராட்டத்துக்கும் போகலை, யாரும் சண்டைக்கும் போகலை, யாரும் வம்பத்துமுக்கும் போகலை. நாங்கள் எல்லாம் ஆடினா பாமரங்கள் ஆடினாக்கி தைக்க தக்கான்னு என்ன செய்கிறீங்க, குதிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எல்லாரும் எப்படி படிப்பீங்க? எல்லாரும் சமம். எங்கூட சமம்னு எனக்கு தெரியல. இந்த எல்லாரும் சமம்ங்கிறதே எழுதி வச்சு ஏமாத்துறது தான். ஒரு சமமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரி, இல்லாதவங்க கிட்ட ஒரு மாதிரி இருக்காங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே காரணம் நீங்கள் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 10 பேர் நம்மளை வந்து அழிக்கணும், கெட்டு போகணும்னு நினைச்சாலும் 10,000 பேர் நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஓகேவா? 10 பெருசா 10,000 பெருசா? ஸோ அந்த 10,000 பேரோட பிளஸ்ஸிங் இந்த 10 பேரை தவிடுபடியாக ஆக்கிரும். ஓகேவா? அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. ஓகே, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? உங்களுக்கு நம்ம சாப்பிட பிடிக்கணும், மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.